திருப்பிக் கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:19 உங்களுக்கு ரொம்ப பிரபல்யமான தேவனுடைய வார்த்தை. பிலிப்பியர் 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஒரு வாட்டி கூட, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வசனம் சொல்லுது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாராம். எப்பயாவது உணர்ந்திருக்கீங்களா அந்த வசனத்தை? எப்படியா? அவர் எவ்வளோ பணக்காரரோ அந்த அளவுக்கு நம்மளை பணக்காரராக்குவாராம். சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, அவர் எவ்வளோ பணக்காரராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உங்களை பணக்காரராக ஆக்குவாராம். அப்போ நீங்கள் யார்? அவர் எவ்வளோ சுகமாக இருக்கிறாரோ அவ்வளோ சுகம் நமக்கு இருக்குது. அவ்வளோதான். அவளுக்கு எவ்வளோ தங்கம் இருக்குதோ அதான் எனக்கு. அவருக்கு இந்த பூமியில் இருக்கிற என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எங்கே இருக்குது? நமக்கும் இருக்குது. அப்போ என்னெல்லாம் அவர்கிட்ட இருக்குதோ அதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்டையும் இருக்குது. இருக்குதா? அவங்கக்கிட்ட இருக்குதா? இருக்குது. இருக்குதா? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டேன். எல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சி வச்சிருக்கு, ஒழிச்சு வச்சிருக்கு, வருவாடி. ஆனால் இங்கே வரும்போது மட்டும் அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி வராது. ஏன்னா இவர் கொஞ்சம் உற்சாகத்தோடு ஜெபிக்கும்போது நம்மளை பார்த்து, நம்ம இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கும்போது அவர் பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லி ஜெபிப்பார். அப்படின்னா அப்படியா? அப்போ எல்லாம் இருக்குது. எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. எங்கே இருக்குது? சீரியஸாக தான் இந்த வசனத்தை நீங்கள் புரிஞ்சணும். இது பயங்கரமான ஒரு டீப் மேட்டர் நீ பேச போகிறேன். ரொம்ப ஆழத்துக்குள்ளே போக போகிறோம். ரொம்ப தெளிவாக நீங்கள் அஸ்திபாரம் போட்டால் தான் வரும். எங்கே உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கா? இருக்குது. இப்போ கேட்டாலும் கிடைக்கும். உங்கள்கிட்ட நான் கேட்டால் கிடைக்கும். கூட கொஞ்சம் கேட்டால் தருவீங்களா? தருவீங்க. லிஸ்ட்டு வேண்டக்கு மட்டும் வாங்க, ஒவ்வொரு ஆளும் வாங்க. எனக்கு கொடுக்குற மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டை ஒவ்வொரு ஆளும் தர்றேன். பாஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் அப்படி ஹல்லேலூயா ஷண்டல பௌரதரியான்டரா பென்ஸ் கார் கொடுத்துட்டு போ. பரவாயில்லையே, எனக்கு கொடுக்குறதுல இவ்வளோ வாழ்த்துக்களோட நான் உண்மையில் வரீங்களா? நான் என்ன லிஸ்ட் தருவேன். நாளைக்கு எனக்கு இருக்கணும். உண்மை தான் சொல்கிறேன். வருவீங்களா? ஆராதனை முடிஞ்சோடனே என்ன வந்து ஜபம் செய்யுங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். சிரிப்பு இல்லை, சீரியஸாக கேட்குறேன். சரி. ஆனால் வார்த்தை சொல்லுது, தேவன் தமது ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிரப்புவா, நிரம்பி வழிய வைப்பா. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4 அதனுடைய 17 வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். வசனம் போடுங்க. 17 கவனிங்க. நோட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துருங்க. என்னையும் கவனிங்க. என்னை பார் யோகம் வரும். மேலும் சூப்பர் சிஸ்டர், இதெல்லாம் சகோதர சிநேகம். அல்லேலூயா.
இதுலேருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? நீ தேவனுக்கு உன்னை கொடுத்தால் அதை செய்கிறதுக்கு ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டே இருப்பார். உனக்கு ஒன்று வேணும்னா ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் நீ என்ன செய்வ? வேணும் வேணும் வேணும். எங்கே வேணும்? வரணும் வரணும், வந்தால் கிடைக்கும். அங்கே நின்றுட்டு வேணும் வேணும் வராது. சரி கவனிங்க, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான, நீ இப்ப சந்தித்து கொண்டிருக்கிற, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், வாழ்வுக்கு விரோதமாய் எவ்வளவு மோசமான நெருக்கடியாக இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு அது அதி சீக்கிரத்தில், எப்படி சூப்பர் ஃபாஸ்டா, மிக வேகமா அது நீங்குகிற லேசான ஓத்திரம். எப்படி லேசான ஒரு ஓத்திரம். அது என்னது? நீங்க என்ன ஓத்திரத்தில் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீ கர்த்தரால் நான் இந்த இடத்துல இந்த காரியத்தில் நான் ஜெயிப்பேன், இப்படி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரைபடம் கிடைத்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் அதற்கு விரோதமாய் சந்தித்து கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த வியாதியானாலும், எந்த சத்துருவின் இடையூறானாலும், மனுஷனுடைய தலையீடானாலும் அது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான, எப்படி லேசான உபத்திரவம், மிக அதிக நித்திய கன மகிமையை அது உண்டாக்க போகிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? மிக அதிக நித்தியன்னா நித்திய நாட்களுக்கு அது மகிமையை உண்டாக்க போகிற ஒரு காரியத்தை தான் அது உண்டாக்க போகுது. நீங்கள் இப்போ சந்திக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு வரப்போகுது. சாதாரணமாக அதில் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக அதில் இது, ஏன்னா தேவன் பெருசாக எதிர் வச்சிருக்கிறார். உனக்கு அதில் பெருசாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கு பெரிய ஏற்பாடுகளை பண்ணி வைத்திருக்கிறார். மிகுந்த ஏற்பாடுகள் அதில் உண்டு. ஏன்னா அதிக கனத்தை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு உன்னை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகும். நீ அவருக்கு அதிக கனத்தை கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்த்தர் இவ்வளவா என்னை அப்படி அப்படி வேற மாதிரி ஒரு சாட்சியை நீங்க நிற்க வேண்டியது இருக்கு. அந்த சாட்சியை உங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு அது லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அடுத்த வசனம் ஒரு பயங்கரமான மேட்டர். ஏனெனில் காணப்படுகிறவைகள், சுத்தி பாருங்க, சுத்தி பார்த்தியால, சர்ச்செல்லாம் பாருங்க, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இங்கே இல்லை. அது மாறணும்னா மாறட்டும், அது உங்கள் விருப்பம். இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் அநீத்தியமானவைகள். சொல்லுங்க, அநீத்தியமானது நிரந்தரம் இல்லாதவைகள். எப்படி? டிவியை உடைச்சிட்டு என்ன செய்ய போகிறோம்? டிவியா பெரிய எல்இடி டிஸ்பிளே வைக்க போகிறோம். எல்இடி வால் கட்ட போகிறோம். என்ன கட்ட போகிறோம்? எல்இடி வால். ஹல்லேலூயா. கேமரா, இனி கேமராக்கு ஆளெல்லாம் இருக்காது. 1.5 கோடி 2 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யணும்? ஒரு கேமரா வச்சா அது பாட்டில் நான் போகிற இடம்லாம் வரும். வாடா டேய் அப்படிலாம் இருக்குது. ஹல்லேலூயா. அது என்னையை பார்த்து என் மைண்டெல்லாம் ரீட் பண்ணி கரெக்டாக என்ன செய்யும். எனக்கு அப்படி ஒரு கேமரா வேணும் எனக்கு ஆசை ரொம்ப நாளாக. கண்டிப்பாக அது வரும். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் செய்கிறேன்ல, உங்களுக்கு பிடிக்கட்டும், மக்களுக்கு பிடிக்கிட்டாது, இந்த ஜூம் ஆகாது. நான் என்னெல்லாம் சிந்திக்கிறேனோ அந்த சிந்திப்புக்கள்லாம் அது கேமரா ஜூம் ஆகி அப்படி ரொம்ப சூப்பராக இருக்குங்கல்ல. அடுத்து வரப்போகுது இயேசுவின் நாமத்தில். இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை, ஆனால் இன்னைக்கு கண்டுபிடிக்க போகிறாங்க. எனக்காக நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அது எத்தனை லட்சம் கோடியாக இருந்தாலும் நான் தான் முதல்ல வாங்குவேன் செய்வேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு தானே அதை ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணவன் ரெடி பண்ணிவிட்டு இது 450 கோடி ரூபாயாக்கும் அப்படின்னு சொன்னான்னு வைங்க,
எனக்கு தானே உண்டாக்கியிருக்காரு, எனக்கு அது தெளிவாக தெரியுது. அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு வேலையா இருக்கு, 5000 கோடி தரேன் வேலையா உன்ன வைன அல்லேலூயா. ஏன்னா சிஸ்டர் ரொம்ப கவனமாக இருங்க, இதில் ஒரு பெரிய மேட்டர் சொல்லி தரேன் உங்களுக்கு, ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். காணப்படுகிறவைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. சொல்லுங்க, காணப்படுவது எல்லாமே. அதுக்கு புருஷன் மனைவின்லாம் பார்த்துறாங்க, காணப்படுறது பெரிய கொலை பிரச்சனை வரும், அது வந்து கொலவாதத்தில் போய் முடியும். காணப்படுகிறவைகள் நிரந்தரமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை. ஏன் அப்படி சொல்லியிருக்கு? உனக்கு கையில இருக்கிற காரு, உனக்கு கையில இருக்கிற எல்லாமே எல்லாம் கண்ணு வச்சு தின்னு போடுவானுங்க. உன் கையில இருக்கிறத கண்ணு வச்சு கெடுத்துருவானுங்க. நான் சொல்றேன் கெடுக்கட்டுன்றேன். இனி என்ன வஞ்சித்தாய், கண்ணு வச்சாய், வயிறுகடி வந்து இந்த மாதிரி ஜபத்தெல்லாம் பார்த்த கொன்னே விட்டுருவேன். எனக்கு சூனியம் பண்ணா, மந்திரம் வந்து, எனக்கு ஆசீர்வாதம் அவனுக்கு பொறுக்கே இல்லை. நீ தின்னு, எனக்கு ஆசீர்வாதத்தை நீ எப்படா தின்னுவேன்? எனக்குன்னு தந்தது எனக்கு தான், அதை நீ சாப்பிடவே முடியாது. பைத்தியக்கார பயல, நீ கண்ணு தானே வச்ச, நீ கண்ணு வச்சு சாவு. இதை விட 1000 மடங்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார். அது வரண்டா. இனி கண்ணு போட்டாது, உன் வாய் போட்டோம், உன் மூளை போட்டோம், உன் நெஞ்சு போட்டோம், நீயே பொட்டி நிப்ப. இது எழுவோல வஸ்து பொல்லாத பயலுக்கு இந்த வஸ்து மேல என்னத்த கண்ணு பாஸ்டரே? எனக்கு ஒரே ஒரு புருஷன் உண்டா, அவனுக்கு வேற எல்லாம் அவளை வளர்க்கும் கண்ணு. ஹல்லேலூயா. நீ எப்படி விசுவாசிக்கணும்? இன்னும் உன் புருஷனுக்கு மேல 1000-10000 கண்ணு வர மாதிரி விசுவாசத்தை கூட்டும்போ உன்னை பார்த்திருக்கிய ஒரு மாதிரி தூரம் நின்று கண்ணு வச்சது பக்கத்துல நின்று தூக்கிடலாமான்னு பார்த்ததெல்லாம் இன்னும் முடியாது. எப்போ என்ன அழகு! $800 வாங்கினா இப்போ 8000 கோடிக்கு ஒன்று வச்சிருக்கேன். நான் எங்கண்டு இந்த பணம் வருதோ, எங்கெங்கிலும் போய் கொள்ளையடிச்சுட்டு வர பைசா. ஆமாடா, கொள்ளையடிக்கிற பணம் தான். இந்த பூமி என்னை கொள்ளை கொண்டு போக முடியாது. இந்த பூமியில அப்ப ஒண்ணு வச்சிருக்காரு எனக்காக, அத ஒரு பயல ஒண்ணு செய்ய முடியாது. அதன் ஆழங்களை நீங்க காணும்படி, உலகத்தானே நீ காணும்படிதான் பைத்தியமாயிருந்த என்னை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பொறாமைப்படுற, வஞ்சிக்கணும்னு நினைக்கிற, மந்திரவாதம் வைக்கிற மதிகட்ட பயலே. மந்திரவாதியை இங்க வந்து ரட்சித்திருப்பான். எப்படி ஐயான்னு கேட்டுட்டு இருப்பான். எப்படி மந்திரவாதி இங்க வருவான்? எல்லா ஏடுகளையும் விட்டுட்டு தேவன் ஊழியம் செய்த காலத்திலும், அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்த காலத்திலும் மந்திரவாதிகள் வந்தாங்கடா ஆண்டவர் சமூகத்தை தேடி. அப்பவே அப்படி நடந்தன, இப்ப எப்படி நடக்கும்? காணாதவைகளையே தேடிக்கொண்டிருக்கிற நான் அதை வேற மாதிரி காணுவேன். ஹல்லேலூயா. இருக்கிறத என்ன செய்யாதீங்க, மறைக்காதீங்க. எப்படி உன்ட என்ன இருக்குதோ நீ தைரியமா அதை வெளிப்படுத்தி காட்ட. அவர் ஞானத்தின் ஊற்று. அவ அப்படி எழுதியிருக்கிறார், காணப்படுறதெல்லாம் இல்லைப்பா வேலை இல்லை, நீ அங்கே போய் உட்காரு. காணப்படுகிறவைகள் அது கொஞ்ச நேரத்துக்கு தான். காணப்படலை அது எங்க இருக்குன்னா
ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்கள் ஆசைகள் காணப்படாத இடத்துல இருக்கிறது எப்படி உங்களுக்கு வரும்? கவனிங்க. நான் பார்த்த பிறகு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கக்கூடாது. இல்லைன்னா நீ அவுட்டு. கவனமாக இருங்க. காணப்படாத இடத்துல இருக்கிறதுனா என்ன? இல்லாதவைகள்னா என்ன? தேவன் உங்கள் இருதயத்தில், இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நிறைய ஆசைகள் இருக்கு இல்லையா? இந்த ஆசை எப்படி வந்தது? ஆசை இருக்குது, ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் கண்ணால் பார்க்கல. ஆனால் உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு ஆசை வந்துருச்சு. எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும். ஆசை நிறைய பேர் இருக்கும், ஆனால் ஆசையை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆசையை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த ஆசை எப்படி வந்திருக்கும்? உங்கள் இருதயத்தில் எது ஆசை வருதோ அப்போ ஆண்டவர் கவனிக்க மாட்டார். ஆசை வர்ற டைமில் கவனிக்கவே மாட்டார். அதை எப்போ வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பவும் கவனிக்க மாட்டார். இது எனக்கு கண்டிப்பாக வரும்னு முடிவு பண்ணுறீங்களா அப்போ கவனிப்பார். எத்தனை பேர் புரியுது? இது ஆழமான மேட்ரு. ஆசைப்படுறது எல்லாம் நான் ஆசைப்பட்டுருக்கேன், நிறைய பேர் ஆசைப்பட்டுருக்காங்க. நீங்கள் அதை மனதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எப்போ அது எனக்குத்தான், எனக்கு அது வரும், அப்போ தான் இந்த வசனம் வேலையே செய்யும். காணப்படாதவைகள் உன் ஆவிக்குரிய கண்ணுக்கு நீ வந்தாச்சு, ஆவிக்குரிய கண்ணுக்கு பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய கண்ணுக்கு படாம வராது. பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அது எவ்வளவு பெருசானாலும் சூப்பர் நேச்சுரலி இட் இஸ் கமிங். அது வரும், அது வராது இருக்காது. எப்படி? இயற்கைக்கு அப்பாற்பட்டு அது இருந்தாலும் அது உன்னிடத்துக்கு தாண்டி உன்னுடையது ஆகும். நல்லா ஆழமா விளங்கிக்கோங்க. இது ரொம்ப டீப்பான மேட்ரு. மறுபடியும் சொல்கிறேன், நீ ஒன்று ஆசைப்பட்டுட்டு இருந்தா நீ ஆசைப்பட்டுட்டே தான் இருப்ப. ஆனால் இன்னொரு ஆளுக்கிட்ட அது வரும். அப்போ உனக்கு பொறாமை வரும், இல்லைன்னா இன்னொன்று வரும். அப்போ நானும் இதை பிரதர் நானும் இது நினைச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வாங்கினீங்களா? எனக்கும் வாங்கணும். தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க இங்க இருக்கிற எவனாச்சும் வச்சிருக்கிற, யாராச்சும் வாங்கி இருக்கிற, யாராச்சும் கொண்டு வந்ததை பார்த்து ஆசைப்படாதீங்க. தேவன் அந்த ஆசையை கனப்படுத்தல, அந்த ஆசைக்கு விரும்பலங்க. இந்த காரியம் நம்புறீங்களா? நீங்க எல்லாம் தன்னிகரற்றவர்கள். ஒரு ஆள் போல ஒரு ஆள் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள மாதிரி நான் கிடையாது, என் புருஷனை மாதிரி நான் கிடையாது, என் மனைவியை மாதிரி நான் கிடையாது, என் அப்பா மாதிரி நான் இல்லை, என் அம்மா மாதிரி நான் கிடையாது. நான் தேவனால் பிறந்த விசேஷமான மனுஷன், மனுஷி. நம்புறீங்களா? அப்ப தேவன் உங்களிடத்தில் விசேஷமானதை யாரிடத்திலும் செய்யாததை நான் உன்னிடத்தில் செய்யும்படி அப்படின்னு எழுதியிருக்காருல்ல. அப்படின்னா உனக்கிட்ட விசேஷமா ஏதாவது ஆசை வரும், அதை விரும்புவோம். என் பிள்ளைக்கு நான் அதை கொடுப்பேன், என் நாம மகிமைப்படும். அப்படி வெயிட் பண்றாரு. அப்படி வெயிட் பண்றாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்க? தலைகீழா யோசிக்கிறோம். என்னது? அவன் எல்லாம் வீடு வச்சிருக்கிறான், நான் வீடு நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் வீடு இருந்தா எனக்கு வேற மாதிரி ஒரு வீடு. எல்லாத்தையும் போர் அடிச்சு தள்ளிடணும். எப்படி? உன் பிள்ளைகிட்ட அதிகமா பேசாத. ஒரு காரியத்தை 1 அல்லது 2 அல்லது 3 முறை பேசு, தள்ளிடு. தள்ளிட்டு என்ன செய்? நீ வாழ்ந்து காட்டு. நீ உன் பிள்ளைய நம்பாத, உன் பிள்ளை எதிர்பார்க்காத.
ஒன்னையும் பார்க்காத நீ கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசத்தினால நிற்கும் போது இல்லாதவைகள் இருக்கிறவைகளா மாறும். அவனுடைய இருதயம் அசைக்கப்படும். ஏய் ஏய் நம்ம இவ்வளோ படுறோம், இவ்வளோ வழிகள் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்த பிறவே நம்ம இவ்வளோதான் வந்திருக்கிறோம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சும்மா கோயிலுக்கு போறாய், வாரா வாரா போறா. இவ எப்படி நல்லா இருக்கா? அதுதான்டா இது. காணப்படுகிற எல்லாம் இங்கே நிரந்தரமற்றவை. காணப்படாத உலகத்தில் கர்த்தர் என்ன கொண்டு வச்சிட்டாரு. எத்தனை பண்ணுவீங்க? உங்களை எங்க ஏன் தெரியுமா சிஸ்டர், நீங்க நம்ம எல்லாம் காண்கிற உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம விசுவாசம் காணாத உலகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஆழமாக இருக்கும். கொஞ்சம் புத்திய மண்டையை நல்லா தீட்டி வச்சுருங்க. டப்புன்னு புரியாது. ஆனால் ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. ஆவியில் இருந்தால் தான் உள்ளே இறங்கும். இப்போ நான் ஒரு வசனத்துக்குள்ளே போகிறோம். கொஞ்சம் டீப்பாக அடுத்த லெவல் டீப்பாக போகிறோம். அது கொஞ்சம் இது உங்களுக்கு இதாகலைன்னா அது உள்ளே இறங்க முடியாது. பாருங்கள், என்னன்னா தேவன் இந்த உலகத்தில் செயல்படலைங்க. எப்படி? உலக மனுஷன்கிட்ட தெய்வம் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறார். அந்த உலகத்தில் உங்களை ஏற்கனவே கொண்டும் வந்துட்டார். ஆனால் நீங்கள் அந்த உலகத்தில் செத்து கிடக்குறீங்க. இந்த உலகத்தில் இது ஆக்டிவ் வேர்ல்டுன்னு நினைக்கிறீங்க. எதை ஆக்டிவ் வேர்ல்டுன்னு நினைக்கிறீங்க? இந்த மனுஷனா இந்த கண்ணுக்கு தெரியுதுல்ல, இந்த கண்ணுக்கு தெரிகிறதான் ஆக்டிவ் வேர்ல்டுன்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து உங்களுக்கு இந்த கண்ணில் காண்பது தான் சரியான உலகம், நான் வாழுகிற உலகம் இதுதான் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற காரியத்தை ஏன் தேடுறீங்க? உனக்கு தேவைப்படுற காரியம் நெருங்குற நேரம், கஷ்டப்படுற நேரம் ஏன் தேடுற? காலுக்கு மேல காலை போட்டு வா 2 கோடி வா 1 கோடி போ, கிட்டுனி கல்லு போ, 2 லோடு அங்கே இறங்கட்டும், அங்கே வீடு கட்டுறது கஷ்டம் போ சொல்லலாமே. ஆனால் நீ என்ன செஞ்சிருக்க? ஏலே, உன்னுடைய அஸ்திபாரம் இங்க கிடையாது. உன்னுடைய அஸ்திபாரம் கண்மலையில். உன்னுடைய நினைவுகள் கண்மலையில் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்வாதாரம் கண்மலை. நீ ஏன் கீழே பார்த்திருக்கிற? மலையின் அடிவாரத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல நீ. நீ மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நீ அடிவாரத்தில் இருந்த மறைஞ்சிருவ. உன்னை இந்த உலகம் மறந்து போயிரும். ஆண்டவரே உன்னை மறந்து போயிடுவார். நம்ம காண்கிற உலகத்தில் இருக்கக்கூடாதுங்க. காண்கிற உலகத்தில் வேலை கிடையாது. காணாத உலகம், காணாதது, இதுவரைக்கும் அனுபவிச்சிராதது. கர்த்தர் ஒன்ன கொண்டு அவரை தேடுகிற, அவரை நேசிக்கிற, அவர் மேல் வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளை கொண்டு இந்த காண்கிற உலகத்தில் காணாததை கொண்டு வந்து, நான் சொல்றேன், நம்ம சபையிலிருந்து எம்எல்ஏ வரணும், எம்பி வரணும். அவன் இந்த எச்சி காசுகள் ஆசைப்படக்கூடாது. பரலோக கவர்மெண்ட் கொண்டு வந்து காட்டணும். Kingdom of heaven. Hallelujah. அரசியல் ஆசை இருக்கா? ஒரு அரசியலும் செய்யாத. நீ அரசியலை ஸ்டார்ட் பண்ணு. Kingdom of heaven supported you. ஒரு தனி சாம்ராஜ்யத்தை கட்டு. கர்த்தருடைய திட்டம் அதுதான். நீதான் ராஜா, நீதான் மந்திரி, நீதான் எல்லாம். ஆனா இந்த பேச்செல்லாம் நீ உலக மந்திரிகள்கிட்டையும் உலக அரசியல்வாதிகள்கிட்டையும் இந்த பேச்சு இருக்கும். ஆனா செயல் இருக்காது. உண்டா இல்லையா? எல்லாரும் சூப்பரா பேசுறாங்க தானே, ஆனா இந்த செயலே இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, அவங்கள்ட்ட நீ சண்டை போட்டு குத்த இல்ல. They are not
இன் அன்விசிபிள் இன்விசிபிள் வேர்ல்டில் அவங்க இல்லை, அவங்க விசிபிள்டு வேர்ல்டில் மட்டும்தான் இருக்கிறாங்க. காண்கிற உலகத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க. காணாத உலகத்தில், நித்திய உலகத்துக்குள்ள கனெக்ஷன் இல்லை. ஆனா நான் சிலர்லாம் பார்க்கிறேன், அவங்களுக்குள்ள இந்த காணாத உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த கான்டாக்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், நிரந்தர எம்எல்ஏ, நிரந்தர எம்பி, நிரந்தர சீஃப் மினிஸ்டர், நிரந்தர பிரதமர் தான். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தை அழிவுக்கு விட மாட்டார். ஆனா இந்த உலகத்தை நன்றாக்க வேண்டும், அந்த உலகம் என்னாலதான் நல்லாகும்னு சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் விடவும் மாட்டார், அவனும் விட மாட்டான். இயேசு இந்த பூமியில வந்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு கிளிக் நடந்தது. என்னது? பரலோகம் ஓபன் ஆச்சா? பரலோகம் வாயை திறந்து ஒரு பதில சொல்லிச்சு. என்னது? இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஏன் மற்றவங்களுக்கு எல்லாரும் சொல்லல? இயேசு தானே சொல்லிச்சு. இப்ப இயேசுவை விசுவாசித்து இயேசுனுடைய ரகசியங்களுக்குள்ள வந்துட்டவனை பரலோகம் இப்படிதான் வச்சிருக்கு. பரலோகம் இயேசுவை சொன்ன மாதிரி தாங்க நம்மளையும் சொல்லுது. ஆனா நம்ம கேட்க மாட்டேன்றோம். இயேசுவை எப்ப சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? இது என் நேசகுமாரன். இப்போ இயேசுவை நேசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்ள நீங்க எல்லாரும் நேசகுமாரர்களும் நேசகுமாரத்திகளும் உங்கள் மேல் பரலோகம் பிரியமாயிருக்கிறது. அதுதான் இயேசு மரித்த உடனே ஒரு மேட்டர் நடந்தது. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் என்னை ஆசீர்வதித்து உன்னதங்களில் அவரோடு கூட சேர்த்துச்சு. அதுதான் வசனம் சொல்லுது, மேலானவைகளையே நாடுங்கள், கீழானவைகளே அல்ல. கீழே கிடந்து என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிற? இன்னையிலேருந்து சூப்பர் நேச்சுரல் தான். வேணா ஊடவா, வராதவன் எங்கே இருந்து சொத்துக்கடி, காரில் பஞ்சரு, பெட்ரோல் வராது, பச்சோளத்தை விட்டு ஓத்துவோம். எப்படி? உலகம் எங்களுக்கு பெட்ரோல் தோணும்னா பச்சோளத்தில் ஓடும். மூணாம் உலகப் போர் வந்தா என்னடா, நாலாம் உலகப் போர் வந்தா என்னடா? உலக ரட்சகர் என் பட்சத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது எனக்கு நேரிடாது. ஏன்னா நான் மலையின் மேல் இருக்கிற பட்டணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை ஆசைப்படணும்? பக்கத்தில் ஒருத்தன்ட்ட இருந்தோடனே அப்படி ஆசைப்படாத, விசேஷமாக ஒன்று ஆசைப்படு. நான் என்ன கேட்டாலும் ஆண்டவரே எனக்கு இருக்கு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்பேன். எப்படி கேட்பேன் தெரியுமா? யாருக்குமே யார்கிட்ட இருக்கிறது எனக்கு வரக்கூடாது. சிலதை நம்ம இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். எனக்கு இருக்கு, நீங்கள் எனக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்கிறது வேணும்னு கேட்பேன். எல்லாத்துலேயும் கேட்பேங்க, எல்லாத்துலேயும் கேட்பேன். அது ஒரு பழக்கமாக நீங்களும் வைங்க. அப்போ தான் அந்த இன்விசிபிள் வேர்ல்டு, கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் இருக்கிற நித்திய நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து தங்குகிற அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 1:7-8. எபேசியர் 1:7-8. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும். வசனத்தை கவனிங்க. 7வது வசனம் 7 போடுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி, அவர்னா யாரு? பிதாவாகிய தேவன். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலன்னா யாரு? இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய இவருக்குள் நமக்கு. பாவம்னா என்ன? உங்களுக்கு நல்லா தெரியும். பாவம்னா என்ன? தரித்திரம். பிசாசினால் உண்டானது எல்லாமே பாவம்தான். வாண்ட நீ நல்லா வாழும்படி உனக்கு ஏதாவது ஒன்றில்
குறைவு இருக்குது, நீ நல்லா வாழ முடியலன்னா அது பாவம்னு அர்த்தம். ஏதோ ஒரு தப்பு பண்ணோடனே அது பாவம்னாங்க உலகம் நினைச்சிட்டு இருக்குது. இயேசு மீட்டு கொண்ட வெற்றியின் வாழ்வை அனுபவிக்காமல் இருக்கிற எந்த மனுஷனும், அந்த மனுஷனிடத்தில் இருக்கிற கொஞ்சமா இருந்தாலும் சரி, அநேகமா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்குள்ள தேவன் மீட்டு கொண்ட ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் அவன் பாவத்துக்குள் இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ இப்ப நமக்கு பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை கர்த்தர் தந்துட்டாராம். எப்படியா? உனக்கு கிரியன்படியா? நீ ஏதோ நல்லா செயல நல்லா நடந்ததுனால உனக்கு இரட்சிப்பை தந்தாரு. பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பை தந்திருக்கின்றாரு. நல்ல கவனிங்க, கேளுங்க. கிட்ஸ் டீச்சர்ஸ் யாராவது ஒரு ஆளுக்கு ஏதாவது சத்தம் கேட்குதா? எழும்பி போய் அந்த சத்தம் போடுற பிள்ளைய தூக்கி இல்லது அது ஒரு அதட்டி அப்படி பண்ணும்போது அந்த பெற்றோர்கள் சுகமாக இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்காது. இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யக்கூடாது? அவங்களுக்கு தெரியாது, பாவம், அவங்க பிள்ளைங்களும் தெரியாது. அப்போ நம்ம ஒரு அலாட் கொடுக்கணும். இல்லைன்னா அடுத்து நீ வளரும் போதும் அவன் அப்படி தான் இருப்பான். நான் ஏன் அப்படி மூஞ்சியெல்லாம் காட்டுறேன்? கோபத்திலையா? என்னெல்லாமோ நடிச்சு பார்க்குறோம். நீங்கள் கற்றுக்கொள்ளிங்கன்னா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க. சிலருக்குலாம் அந்த கழுத்து கூட அசையாது அப்படி இருக்குது. சொல்ல வந்ததை சொல்ல மாட்டார். ஏன்னா அங்கே போகணும் பாருனுக்கு, பாதாளத்துக்கு. அல்லேலூயா. எல்லாரும் அலர்ட்டாக வச்சுருக்கணும், ஃபயர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஒருத்தன் கூட சபையில் தூங்கக்கூடாது. பவுல் பிரசங்கிக்கு இப்போ விழுந்து செத்த மாதிரி சாகக்கூடாது. ஒரு உயிர் கூட உறங்கி சாவக்கூடாது. உறங்குனா செத்துன்னு அர்த்தம். ஏற்கனவே சரீரம் ஆவி செத்தா, ஆத்தும சத்து, சரீரம் சத்து. பின்ன பாவம் பார்த்து வாணியை தட்டி விடலாம், சொல்ல முடியாது. செல்லதை ஆண்டு சொல்லுவார், தட்டாத போட்டு. பயந்து 10 பேர் திருந்துவாங்க. பயந்து. ஆமாம், எனக்கு மனைவி சீக்கிரம் ரீசெண்டாக சொன்னேன். எனக்கு அது நான் அதை உணர்ந்திருக்கேன். சில நியாயப்பிரமாண சபைகள் ஏன் வந்தது இன்றைக்கும்? ரத்தங்கக்கி சாவே அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க சபையில்? நான் சொல்கிறேன் அது வேணும்னு நினைக்கிறேன் நான். அப்போ தான் பயம் இருக்கும். நம்ம நல்லா இருப்பேன்னு ஆழமான ரகசியத்தை சொல்லணும்னா முதலடி டேப்லெட்டுக்கு பயப்படுறவன் டேப்லெட்டில் சுகமடைவான். ஊசிக்கு பயப்படுறவன் ஊசியில் செய்யணும். சிலவன் என்னதே இரு, எத்தனை வேணாம் குத்திங்க. குத்தினியாளா? சரி. டேப்லெட்டா எத்தனை கிலோ? எல்லாம் செய்ய ஒன்றும் ஒரு மாற்றம் இல்லை. அவனுக்கு வாயில் அவனை போட்டு தள்ளுங்க. அப்படி சாஸ் செத்த பணம் அது. அது ஒரு பெருமை. நான் 2000 கிலோ கேட்டது, நான் ஃபுல்லாக டேப்லெட்டில் தான் வாடுது. இவியல் ஒன்றா அப்படி தான் இல்லையா? உடனே இவியலுக்கு வரும், சோத்திர ஆண்டவர் அவனை மாதிரி வரப்படாது. என்ன அவனுக்கு சுகரான் பார்த்தியாலா, காலை எடுத்துருக்கு. ஆண்டவரே எனக்கு சுகர் வரப்படாது. அட கிறுக்கா மேலானவைகளை சிந்தி. நீ உனக்கு வாழ்க்கையில் உனக்கிட்ட இருக்கிற தீய காரியங்கள் ஏதாவது இருக்குதா? பாவ காரியங்கள் ஏதாவது இருக்குதா? உங்க சரீரத்தில் வியாதி இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தா ஏதாவது மைண்ட் போராட்டத்தில் இருக்குதா? ஏதாவது இருக்குதுன்னா எப்படி வந்தது தெரியுமா? உங்க வாழ்க்கையில பாவம்னா உங்களுக்கு தெரியும், தரித்திரம். அப்படித்தானே? பாவம்னா என்னது? பிசாசனுடைய ஐட்டம். அதுக்குள்ள தரித்திரம் இருக்குது, போராட்டம் எல்லாம் இதெல்லாம் இருக்குதா? இதுல ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்குதுன்னா அது சம்பந்தப்பட்ட யாதோ ஒரு ஆள் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். நான் சபைக்கு இதை தெளிவா நேரடியாக சொல்றேன். இன்னமும் சில காரியங்கள் உன் வாழ்க்கையை விட்டு போகாம இருக்குதுன்னா உன் உறவு சரியில்லை. நீ ஏதோ ஒரு வியாதி பிடிச்சவன்ட்ட உறவுல இருக்க. ஆனா கிறிஸ்துவின் உடையவனாய் இருந்தால்
வியாதி ஒன்றை கண்டு ஓடும். பாருங்க, என்கிட்ட வியாதி பிடிச்சா இருக்கேன் நான். தினமும் எத்தனை வியாதிகளை சந்திக்கிறேன், எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறேன். ஃபோனை வச்சுட்டே இருப்பாங்க. சொல்லுங்க சிஸ்டர். வேலை செஞ்சுட்டே இருப்பேங்க. வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டே என்ன செய்வேன், இப்படி தான் இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு இப்போ அதை போடுறது இல்லை. அதனால என்னது, ஷர்ட் இல்லைன்னா டிஷர்ட் எதை போட்டிருக்கேன்னு அதில் இப்படி சொல்லி வச்சுட்டு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? குப்பைகள் தான் இங்கே வந்து விழும். அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கணும்? குப்பை தொட்டி தானே. குப்பை தொட்டி எப்படி இருக்கேன், கிளீனாவா இருக்கும். ஆனா நான் ஏன் இருக்கேன்? கீழானவைகளே அல்ல. ஆனா தேவனுடைய பலன் இல்லாம, தேவனுடைய அழைப்பு இல்லாம, தேவனுடைய திட்டம் இல்லாம நீ யார்கிட்டயாவது தேவையில்லாத உறவு வச்சேன்னா, தேவனை சம்மதிக்காத அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் கூட தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்காமல், தேவனுடைய வார்த்தையை குறித்து கலந்து பேசாமல், தேவனை குறித்து அந்த தேவன் இல்லாம அந்த உறவு இருக்குதுன்னா அங்க ஆபத்து இருக்குது. நீ அதை விட்டு விலகி வரலனா அது ஒன்னு அழிக்கல, உன் தலைமுறையை அழிக்கும். இது நிஜம். உங்க வாழ்க்கையில இன்னமும் கஷ்டம் இருக்குதுன்னா நீ ஏதோ ஒண்ணுல இருக்க, ஏதோ ஒண்ணுல இருக்க. வெளியே வா. அல்லது வெளியே வர முதலில் ஆசைப்படு, விரும்பு, அது எனக்கு வந்து சேரும் என்று விசுவாசி. வந்தாயிற்று என்று விசுவாசி. அப்பன் சுருன்னு வருவாரு, டப்புன்னு ஒன்ன தூக்குவாரு, மேல தூக்கி வச்சிருவாரு. அல்லேலூயா. உங்களுடைய ரட்சிப்பை கர்த்தர் எப்படி தந்தாரு? இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமா? ரெடி? சூடா இருக்கா? ஆனா நீங்க ஜெபிங்க, சூடு போயிடும். இல்லாதவைகளை இந்த இடத்துல குளிர்ச்சியான காற்று வீசட்டும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், நிரம்பி வழிகிற வரைக்கும், ஆழமா பிடிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் உலகம், இந்த காண்கிற உலகத்தை நான் ப்ளாக் பண்ணுறேன். காணாத உலகத்தோட எல்லாரும் கனெக்ட் ஆகட்டும் அப்பா. நேரங்கள் எல்லாம், வேலைகள், மத்தியானத்து மேலே சிந்தித்த காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் மேலான உலகத்தில் கனெக்ட் பண்ணுறேன். ஆவிக்குரிய உலகத்தில் கனெக்ட் பண்ணுறேன். அது லாபத்தை, நஷ்டத்தை அல்லாமல் லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக. கவனிங்க பாருங்க, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பான மீட்பு நமக்கு. இப்ப நமக்கு மீட்பு தான் உண்டாயிருக்குங்க. ஆனா நம்ம மீட்பை அனுபவிக்கல. கரெக்டாதானே? சில இடத்துல நம்ம மீட்பை இன்னும் முழுமையா அனுபவிக்காம இருக்கிறோம். அப்போ என்ன பிரச்சனையா இருக்கலாம்? கீழே அடுத்து வாங்க, அடுத்த வசனம் போடுங்க. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும், சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ணார்னா என்ன சொல்லுங்களேன்? இதை எழுதினது பவுல். பவுல் வந்து பிலிப்பியருக்கு சொல்றான் வச்சுக்கோங்களேன். புத்தி, சகல புத்தியோட ஞானத்தோடு எங்களிடத்தில் பெருக பண்ணாருன்னு இருக்கான். எப்படி பெருக பண்ணியிருப்பாரு? சகல ஞானம் என்ன? முன்னாடி வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்த, இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்துக்கு மன்னிப்பாகிய மீட்பு. அதுல இருந்து மன்னிப்பு மட்டும் கிடையாது, மீட்கப்பட்டிருக்கீங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. அப்படிதானே? இத சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கர்த்தர் எங்களில் பெருக பண்ணினார்னு பவுல் சொல்றான். இப்போ உங்களுக்கு எப்படி பெருக பண்ணி கொண்டிருக்கிறார்? ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பை ஒவ்வொரு வசன அடையாளங்களோடு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். சகல ஞானத்தோடும் அதை பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறாரா? இப்ப கூட அதை தான் பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து, தாம்னா யாரு? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எங்கேருந்து எழுப்பினாரு?
அவர் பாவத்தை தானே சுமந்தார், வியாதியை சுமந்தார். எப்படி உயிரோடு எழும்பினார்? பிதா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஒருத்தர் வியாதிப்பட்டு செத்தானா அவனை எப்படி செய்ய முடியும்? ஒரு சரீரத்தில் எல்லா அவயங்களும் கெட்டு போச்சுங்க. டாக்டர் என்ன சொல்லுவார்? இனி ஒன்றும் செய்ய செத்தாதான் அவங்கள என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். திடீர்னு செத்த ஒரு டாக்டர் வந்து சொல்லியார், எப்படி அடக்கம் பண்ணியாச்சா? காப்பாற்றிருக்கலாம் இருந்து. எப்படி? அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இவன் எங்கே எம்பிபிஎஸ்சில் படித்தானோ என்னதோ, எங்கே போய் படித்தானோ என்னதோ, டாக்டர் தெளிவாக சொல்லியாச்சு எல்லாம் போச்சுன்னு. நம்மளும் எல்லாம் போனது நம்ம பார்த்தாச்சு. நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி தான் அதை அடக்கம் பண்ணீங்க, ரைட்டா? நம்ம ஆளுங்களுக்கு மொத்தமும் போக்குன்னு சொன்னோன்னே என்ன செய்வாங்க? ஒரு ரிலாக்ஸ். இன்னும் ஒன்றும் போச்சு, வயசாச்சு இல்லையா? எப்படி? வயசானாலும் சரி வியாதியானாலும் சரி நீ முடிவு பண்ணாதான் நீ சாவுவ. நீ முடிவு பண்ணலைன்னா நீ இன்னும் அந்த ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற, பரலோகத்தோட தேவனுடைய ராஜ்யத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற. நீ தேவனோட ராஜ்யத்தோட இணைக்கப்பட்டிருக்கனால உயிரை எடுக்கிறதுக்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஒருவேளை உன் அவயங்களை எல்லாம் அரிச்சு தின்றுக்கலாம், ஆனா உன் உயிரை வச்சது கர்த்தர்னா அந்த உயிர் இங்க கிடையாது, அது உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் இன்னமும் அது ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. அது ஸ்டோர் ஆயிதான் இருக்குது. அது திரும்ப உருவாக முடியும். இயேசுக்கு அவயம் எல்லாம் செத்து போச்சு. ஏன் செத்து போச்சு? உங்க பாவங்கள் எல்லாம் அவருக்குள்ள வந்து. சிகரெட் அடிச்சவனுக்கு என்ன வரும்? கேன்சர் வரும். அது அவருக்கு வந்ததா? அவருக்குள்ள வந்து. தண்ணி அடிக்கிறவனுக்கு எது வரும்? லிவரு போகும். அது அவருக்கு வந்ததா? என் தண்ணி அடிக்கிற ஒருத்தனை ஆண்டவர் ரட்சிக்கணும்னா அவருக்கு லிவரு கண்டிப்பா பழுத்து அரிஞ்சு செத்து இருக்கும். செத்து ஆவியின்படி செத்துங்க. செத்துதா? செத்து உயிரும் போச்சு. எப்படிங்க? உங்களுக்கு உயிர் இருக்குது, உங்களுக்கு உயிர் இருக்கா? ஒருவேளை வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், ஆனா உங்களுக்கு உயிர் இருக்குது. ஆனா அவருக்கு ரெண்டும் போச்சு. எப்படி? ரெண்டும் போனதுக்கு பிறகு வரணும்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நான் சொல்றேன், ஒரு ஆளை சொல்லியாச்சு, எல்லா அவயங்களும் போச்சு. டாக்டர் யாரு? பாபு, எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், எம்ஆர்சிஎஸ், ஓங்கார்சிஎஸ், குகார்சிஎஸ் சொல்லியாச்சு. இந்தியாவிலே உலகத்திலே அவர் நம்பர் 1 டாக்டர். அவர் சொல்லியாச்சு எல்லாம் போச்சு. எப்படி? எல்லாம் போச்சுன்னு எழுதிட்டு கீழே பாபு, எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், எம்ஆர்சிஎஸ், எம்டிஆர், எம்எம்எம், மும்மும், கம்மம்மா, கும்மும், கும்மும், கெம்மெம்மெ, கம்மம்மா, மும்முன்னு எழுதியாச்சு. எழுதி கையெழுத்து போட்டாச்சு. இப்போ அதை யாது டாக்டர் பார்த்தாலும் ஸ்பெஷலிஸ்ட் மொத்தமா கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சாச்சு. உயிர் இருக்குது. எப்படி? பாடி எப்படி இருக்கு? பாடி எல்லாம் எப்படி இருக்கு? பீடி குடிச்சால் போயுதடா. அந்த கடையிலையும் அவன் பீடி குடிச்சா போயுது. மூக்கில் தானே வரணும், வாயிலோடய வரணும். இது வேற எங்க ஓடி வருது. ஸ்டில் அவன் பாவத்தில் இருக்கான். உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி சொல்றேன். தண்ணி குடிக்க அவனுக்கு மண்ட வியாதி, மனவியாதி, சரீர வியாதி. சரீரம் சொல்லும் சரக்க ஊத்துன்னு, இருதயம் சொல்லும் நல்லா ஊத்துன்னு, ஆவி சொல்லும் அது இல்லைங்கி பற்றாதுன்னு. மூணும் சொல்லும். ஆனா இவன் வெள்ளம் எடுத்து குடிச்சம்போ இந்த ஒளி எங்க போகும்? எப்படி? எங்கோடி? பேக்கிலோட்டு இல்லை, இஞ்சோடி எல்லாம் பீச்சி அடித்தோம். இப்படி வெள்ளம் அடிச்சம்போ இஞ்சோடி கழுத்துரோடி சாயம். ஆனால் அவனுக்கு மனங்கட்டமா அப்படிதாங்க செய்வான். உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? இட் இஸ் காமெடி கிடையாதுங்க. அவன் தண்ணி அடிக்கிறதும் தம் அடிக்கிறதும் எதுக்கு அடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவன் அடிக்ட் ஆகிறான்.
சரீரம் அவனுக்கு சரீரம் சொல்லுது எனக்கு அது இல்லாமல் முடியாதுன்னு சொல்லும். ஆத்மா சொல்லும் 6 மணி ஆச்சு ஓடுன்னு சொல்லும். அடுத்து மைண்டு சொல்லும் 1 குவார்ட்டர் பத்தாது, ஆவி சொல்லும் ஒன்று கொண்டு 1 குவார்ட்டர். நான் பயங்கர தைரியசாலியாக்கும், நீ உனக்கு 1 குவார்ட்டர்னு பத்தாவும், உனக்கு 5 குவார்ட்டர் ஆண்டி இடுப்பில் சொருவுன்னு வார வழியில் உடஞ்சி அதுவும் குத்துனதோடாத இலக்கி தள்ளிட்டு அடுத்த என்ன செய்யும், இங்கண்டு எடுத்து குடிச்சோம், ஹலோ 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 அங்கண்டு குடிச்சோம். இந்த ஓட்ட வழி ஐட்டம் போனாலும் இது போகாது. அப்படியே இருந்தாலும் அப்படி இருக்குதுன்னு வைங்களேன், அப்படிப்பட்ட கண்டிஷனில் இருக்குது. பெட்டில் கிடக்கிறாங்க, பெரிய ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. இவர் ஃபாரின்லேருந்து வந்த டாக்டர் வந்து செக் பண்ணும்போதே ஒரு சைடில் பீடி போயுது, குடிச்சுட்டே ஏறிய எல்லாம் கட்டு போய் கிடக்குது, உயிர் மட்டும் இருக்குது. நான் வந்து சாதா ஒரு டிப்ளமோ, யார் சுனிதா, டிப்ளமோ இன் நர்ஸ், 6 மாதம் காசு. எத்தனை மாதம் காசு? 6 மாதம் காசு படித்த ஒருத்தி வந்து நின்று இப்போ இவரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நேரடியாக பார்க்குறோம், எல்லாரும் போயிட்டாங்கங்க. இப்போ ஒரு 6 மாதம் கோர்ஸ் படித்த ஒரு நர்ஸ் வந்து நின்றுட்டு உயிர் கிடக்கு, ஜெயிச்சிருவா அப்படின்னா என்ன செய்வீங்க? பைத்தியகார இளவு அப்படி தானே சொல்லுவாங்க. பைத்தியம் தானே சொல்லுவாங்க. அதையே பைத்தியம்னு சொன்னா, ஒரு கோர்ஸும் படிக்காம மருத்துவம்னா என்னன்னு தெரியாம நீ அந்த பாடி கிட்ட போய் நின்னா என்ன சொல்லுவா? அந்த பாடி கிட்ட போய் நீ சொல்ற, இவருடைய சரீரங்கள் மரிக்கவில்லை, இவருடைய அவயங்கள் ஒன்றாகிலும் அது கேடுள்ளவரா இல்லை, எல்லாம் உயிரோடு இருக்கிறது, இவர் இயல்பு நிலைக்கு திரும்பலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? பைத்தியம் தானே அது, பைத்தியம் தானே அது, அப்படித்தானே? பைத்தியம் தானே கண்டிப்பா சொல்லுவாங்க, ரைட்டா? ஆனா இயேசு உங்களுடைய எல்லாத்தையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். அவருக்கு லிவர் செத்து போச்சு, உலகத்தின் லிவர் அவருக்கு லிவர், உலகத்தில் இருக்கிற எல்லா லிவர் பிரச்சனை யார்கிட்ட வந்தது? அவர்கிட்ட வந்தது. உலகத்தில் இருக்கிற எல்லா லங்ஸ் பிரச்சனையும் எல்லா ஹார்ட் பிரச்சனையும் அவர்கிட்ட வந்துருச்சு. அப்போ அவருக்கு சரீரம் எப்படி இருந்தது? செத்து போச்சு, உயிரும் அவயங்களும் செத்து போச்சு, உயிரும் போச்சு. இப்ப வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவம். ரொம்ப ரொம்ப பயங்கரமான மேட்டர். பலத்த சத்துவத்தின்படி, சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் அவருடைய பலத்த சத்துவத்தின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி உங்கள் மனக்கண்கள், இந்த கண்கள் அல்ல, மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? காண்கிற உலகம் அல்ல, இயேசுவை உயிரோடு எழுப்பினது காணாத உலகத்தில் இருந்த பலத்த சத்துவம். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு போனது மொத்த சரீரமும். நான் சொல்றேன், உன் சரீரத்துல ஏதாவது ஒன்று இழந்திருந்தால், உன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று இழந்திருந்தால், அது அவருடைய பலத்த சத்துவத்தை உன் ஆவிக்குரிய கண்கள் காண முடியும் என்றால் உனக்கு அது மறுபடியும் புதிதாய் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படிதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஃபெய்த் ஃபேமிலி சபையும் அதுக்கு தான் உங்களை விளைச்சிருக்கு, உங்களை அதுக்கு தான் வெல்கம் பண்ணுது. திஸ் சர்ச் வாட் ஆஃப் ஃபெய்த் ஃபேமிலி. ஹல்லேலூயா. விசுவாச குடும்பம். ஹல்லேலூயா. இது சாதாரண மேட்டர் இல்லை சிஸ்டர், பிரதர். இந்த கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரிய கண்கள்னா என்னங்க? என்ன இருக்குது இல்ல, ஒருத்தன் மொத்த சரீர அவயமும் அழுகி செத்து நாரி
புதைக்கிறது கணக்காக இருக்குது. உயிர் மட்டும் இந்த இடத்துல. நானும் அப்படி தான் கிடந்தேன் பிறக்கும்போது. எப்படி கிடந்தேன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு துடிப்பு உண்டாங்க. எனக்கு இப்போ வரல, ஆனால் அப்போ வந்திருக்கு. ஏன்னா அப்போ செத்து இப்போ சாகலை. ஹல்லேலூயா. நடிக்க கூட கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் ஒரு இந்த இடத்துல ஒரு பதப்பை மட்டும்தான் இருந்திருக்கு. ஹல்லேலூயா. என்னை தூக்கி கொண்டு வந்தது என் அம்மாவுடைய விசுவாசம். என்னை தூக்கிட்டது என் அப்பாவோட விசுவாசம். என்னை தூக்கிட்டு இந்த பாட்டியோட விசுவாசம். என்னை தூக்கிட்டு வந்து எங்க பரம்பரையிலிருந்து தேவனை நம்புகிற அத்தனை பேரும் விசுவாசித்த விசுவாசம் மரித்து கிடந்த என்ன உயிரோட தூக்கிட்டு வந்தது தெரியுமா? அது இல்லாத இடத்தில் இருந்த உயிரை இருக்கிற சரீரத்தில் கொண்டு வந்து இணைத்தபடினா நான் இன்னைக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஜீவன் ஒரு நாளும் மரிக்காது. ஏன்னா வந்தது அவர் ஜீவன், அது பரிபூரணமடையும். ஹல்லேலூயா. இத அசால்ட்டா நினைக்காதீங்க. இதை நீ நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய உலகத்தில் இருப்பதை காண உன்னால் முடியும் என்றால் நீ பரலோகத்தை இந்த பூமியிலே நீ அனுபவித்து கண்டு மற்றவர்களுக்கும் அனுபவமாக்குகிற தலைமுறையாய் தலைவனாய் மாறுவாய், தலைவியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஏதோ ஒரு செய்தியை கேட்குற மாதிரி கேட்காதீங்க. உன் சரித்திரத்தை புரட்டி போடுகிற, உன் வரலாற்றை மாற்றி அமைக்கிற வல்லமையான செய்தியை நீ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆழங்களை காணுங்கள். சபைக்கு வரும்போது ஆழங்களை காண்பேன் என்று விசுவாசத்தோடு வாங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு வேண்டுதலே எப்படி இருக்கு சிஸ்டர்? பவுல் இதை ஜபமா பண்றாங்க. இப்ப நீங்க எப்ப இதை ஜபமா பண்ணுவீங்க? நீங்க இதுவரைக்கும் எதை ஜபமா பண்ணீங்க? ஆண்டவரே வயிறு வலிக்குது ஆண்டவரே, என்னன்னு தெரியல, ஒருவேளை கட்டியா இருக்குமோ. ஏய், காண்கிற உலகத்துல உன் கண்ணுக்கு தெரியாத கட்டிய நீ இங்க நம்புற. அது என்னன்னு செக் பண்ணி கூட பார்க்கல. அத உன்னால யூகிக்க முடியுதுனா இதை என்னடா நீ யூகிப்பாய், இதை என்று ஏற்றுக்கொள்ளுவாய். வசனம் வார்த்தை என்றால் உனக்கு கடுப்பாய் இருக்கிறது அல்லவா? அதனால் தான் கட்டி வருகிறது. அதனால தான் உன் சரீரம் கண்ட பிசாசு உள்ள ஏறுகிறது. கர்த்தர் சொல்றதை கேட்டுக்கோ, பவுல் சொல்றதை கேட்டுக்கோ. கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் சபைக்கு தெளிவா போதிச்சிருக்கிறான். எபேசிய சபைக்கு தெளிவா போதிச்சிருக்கிறான். நான் சொல்றேன், என் சபைக்கு நான் தெளிவா போதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏய், பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிற என் சபையில நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். நீ இதை உனக்கு வேண்டணும். ஆண்டவரே, எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருவீராக. இல்லாத இடத்தில் இருக்கிறதை இருக்கிறதாய் மாற்றுகிற வல்லமையுள்ள மனுஷனாய் மனுஷியாய் நான் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. 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 சபையே, நான் சம்டைம்ஸ் எல்லாம் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சிலருக்கு அது எப்படி இருக்குதுன்னா, நான் உங்களை கம்ப்ளைண்ட்டாக சொல்லலை, பட் அதை மாற்றிக்கொள்ளுங்கள்னு நான் சொல்கிறேன். காரை வாங்குங்க, வீடை வைங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி இருங்க, தலைவனாக மாறுங்க, அப்படியே தலைவனாக இருங்க, மினிஸ்டராக இருங்க, பிரைம் மினிஸ்டராக இருங்கன்னு சொல்கிறதெல்லாம் சும்மான்னு நினைக்காதீங்க. நான் அதை என் சபையில் பார்ப்பேன். என்ன, நான் அந்த பலத்த சத்துவத்தின்படி, அந்த பலத்த சத்துவத்தை நான் என் ஆவிக்குரிய கண்களில் கண்டு தான் அதை பேசுகிறேன். நீங்கள் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம். என் சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க ஒன்றும் பணக்காரங்க எல்லாம் இல்லை, நிறைய பிள்ளைங்க கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஆனால் நான் அதெல்லாம் பார்க்கல. அதெல்லாம் பார்த்தேன்னா என் பிரசங்கம் இப்படி இருக்காது. வஞ்சகத்தோடு நான் பிரசங்கித்திருப்பேன், இச்சைக்கு பேசியிருப்பேன்,
சுய லாபத்துக்கு பேசியிருப்பேன், உங்கள்கிட்ட இருக்கிறத புடுங்கிறது மாதிரி பேசியிருப்பேன். கடைசியில் அதான் நடக்கும். மோசம் போக்குற இச்சைக்குரிய கிரியைகளுக்கல்ல, பலத்த சத்துவம் விளங்கும்படி. அவருடைய பலத்த சத்துவம் விளங்கும். அது விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட காண்றதெல்லாம், உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் மைண்டே பண்ண மாட்டீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உன் சொத்து உன் கண்ணுக்கு தெரியாது. உன் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பரலோக பேங்கு, பரலோக சொத்து, பரலோக சுகம், பரலோக ஆரோக்கியம், பரலோக நன்மை. இதை தான் நீ சிந்தித்துக் கொண்டிருப்பாய். மேலானவைகளே சிந்தித்துக் கொண்டிருப்பாய், மேலானவைகளே நாடுவாய். மேலானவைகள் உன் வாழ்க்கையில வந்து வந்து குவிஞ்சு குவிஞ்சு இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் சொல்லுகிறதும் நான் பேசுகிறதும் நான் உச்சரித்து கொண்டிருக்கிற தேவ வசனமும் தப்பென்றால் நான் உங்களை பரிசோதித்து பார்க்க ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளும், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகளும், ஒருவேளை அது ஆண்டவருடைய துணை இல்லாமல் நடந்தது என்று நினைத்தாலும், நீங்கள் விரும்பினதே அல்லாமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. சகோதர சகோதரிகளே, நீ விரும்பின பலவீனம் தான் உன் கையில் இருக்கிறது. நீ விரும்பின ஆசீர்வாதம் தான் உன் கையில் இருக்கிறது. நீ நம்பின ஏதோ ஒருவேளையில் நம்பின காரியங்கள் தான் உன் வாழ்க்கையில் இருக்குது. அது தீமையானாலும் அது நன்மையானாலும் அது நீ நம்பினது நான் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு நான் சொல்றேன், வார்த்தை சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற அந்த கண்களை பெற்றுக்கோ. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த பலத்த சத்துவம் உனக்குள்ள எனக்குள்ள செயல்பட அது தீவிரித்து காத்திருக்கிறது. அது தீவிரித்து காத்திருக்கிறது. சகல சிருஷ்டியும் தீவிரித்து காத்திருக்கிறது. உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை போஷிக்க, உன்னை நடத்த, உன்னை உயிர்ச்சல வைக்க, உன்னை மாற்ற. அசாதாரண மனுஷனாய் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி அது உனக்காய் வெயிட் பண்ணுது. நீ ஒரு நாள் பரலோகத்துக்கு போவாய். அங்க போய் இத பச்சைக்கு பாப்பாய், பச்சைக்கு பாப்ப, முகமுகமாய் பார்ப்பாய். இன்னைக்கு நீ பார்க்கிறது என்னதான் பாப்ப, இன்னைக்கு பார்த்த வசனத்தை தான் பாப்ப. ஆனா வசனத்தை ஒரிஜினலா பாப்ப. இயேசுதான் அந்த வசனம். வார்த்தையானவரை நேரடியாய் பார்ப்பாய். அன்றைக்கு உனக்கு தெரியும், இன்னைக்கு நீ படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாம் அவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, ஐய இது லேசான உபத்திரவம் ஆயிட்டு, இத நான் இவ்வளவு அடிச்சு அடிச்சு சொன்னானே, ஐயோ ஏ பாஸ்டரே, அவனை நான் வேற மாதிரி நினைச்சேன்டா. அவன் ஒரு கிறுக்க இல்லடா, அவன் ஒரு காரிய கிறுக்க. டேய், நீங்க காரிய கிறுக்குகளா இருங்க, சாதித்து நிப்பீங்க. உன்னை தோக்கடிக்க ஒருவனால முடியாது. உலகத்தை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான ஒன்னதான் தெரிந்து கொண்டார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது அது உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றும். உலகத்துக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. தேவன் பார்வையில் விசேஷமானது, ஞானமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையே, கோ டீப். ஆழங்களை காண வாருங்கள் சபைக்கு. இங்க ஏதோ ஒன்றுக்காக வராதீர்கள். தயவு செய்து ஆழங்களை காணுங்கள். ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குங்கள். ஒரு புதிய எருசலேமை உருவாக்குங்கள். ஒரு புதிய சக்தி வாய்ந்த மனுஷனாய் எழும்புங்கள். சாதியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தான் உங்களையும் என்னை அழைத்து தெரிந்து கொண்டு ரட்சிக்க வச்சு இந்த சபையில் கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு காண்றது அற்பமா இருக்கலாம், ஆனா அது விசுவாசமா இருக்கட்டும். இந்த காணுவதெல்லாம் அடுத்த வாரம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அடுத்த வாரம் புதுசா அப்படி நீ நினை. அது உண்மையாய் உண்டாகும் சிஸ்டர் பிரதர். சிலருடைய விசுவாசம் கூட சபைக்கு சில விஷயங்கள் தடையாக இருக்கும் சிஸ்டர் பிரதர். உங்க விசுவாசமே உங்கள் சபை, உங்கள் கூடாரம், உங்க வாழ்க்கை. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்க கையில இருக்கிறத வச்சு பிளான் பண்ணாதீங்க. அது நேச்சுரல். கர்த்தர் உனக்கு சொன்னார்னா அதன் மேல உன் விசுவாசத்தை வை. அது இல்லாதவைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும், தூரமாக இருந்தாலும், உயர்வாக இருந்தாலும் உன் காலுக்கு கீழே தான் கொண்டு வைப்பார். தலையில் வைக்க மாட்டார், கீழே வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சிஸ்டர் பிரதர், காண்கிற எதையுமே நம்பாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற பேலன்ஸு லாக்டவுன் போட்டால் முடிஞ்சுது. கரெக்டு தானே?
நேச்சுரலி பார்த்தா அப்படி தானே. அடுத்து என்ன செய்வேன்? ஆண்டவட்ட தானே மண்டாடுவேன். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் லாக்டவுன் போட்டால் இந்த உலகத்துக்கு ஒன்றால் வெளிச்சம் உண்டாகணும். சபையே, நான் இன்னைக்கு சொல்கிறேன், அது என்னைக்காக இருந்தாலும் சரி, இந்த உலக நெருக்கத்தை கொண்டு வருவோன்னு நான் எனக்கு தெரியும். நீங்கள் யார்கிட்டையும் ஒன்றும் கேட்காதீங்க, ஆனால் நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுங்க. தேவனுடைய அடையாளமாக இருங்க. எலியாவுக்கு என் அப்பன் காகத்தை கொண்டு காலையிலையும் சாயங்காலம் போஷிக்க முடியும்னா, பஞ்ச காலத்திலும் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நினமுள்ள எலும்புகளாய் மாற்றி என்னை உயரத்தில் தான் வைப்பார் அவர். அதனால் பஞ்சத்தை நான் ஆதரிக்கிறேன், போரை நான் ஆதரிக்கிறேன் கிடையாது. நான் சொல்கிறேன், நீ இருக்கிற இடத்துல சமாதானம் தான் உண்டாகும். நீ வாழ்கிற உலகத்தில் சமாதானம், இதுவும் வேதம் தான் சொல்லுகிறது. நீ வாழ்கிற உலகம் சமாதானத்தை உண்டாக்கும். கர்த்தர் உன் கூட இருக்கிறபடினால் சமாதானம். சாலமோனோடு இருந்த தேவன் உன்னோடும் இருக்கிறார். சாலமோன் வாழ்ந்த காலத்தில் சமாதானம் இருந்தது, அங்கே போரே கிடையாது. நீ இருக்கிற நாட்களிலும் போர் இல்லை. நீ சாலோமனிலும் பெரியவருடைய நாட்களில் இருக்கிறாய். சிங்கத்தை மாதிரி கர்ச்சிங்க. எத்தனை பேருக்கு ஆழமாக புரிஞ்சு? சிஸ்டர், பிரதர், வருகிற நாட்களில் என் சபையில் நான் நீ அவன் வரலை, இவன் வரலை, அவங்க வரலை நான் சொல்லவே மாட்டேன். இனி நான் சொல்ல மாட்டேன். ஆராதனை நடைபெறும், விசேஷமானது உண்டாகும் அப்படிங்கிறது கூட சொல்ல மாட்டேன். ஆராதனை, அவ்வளோதான். வந்து நிரம்பி நிரம்பி தாகத்தோடு இருக்கிறவன் வா, தாகம் இல்லாதவன் கடமை கழிக்கிறவன் வராத. உன்னதமான காரியங்களை காண்கிறவன் வா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கலைன்னா திறக்கும்படி வா, திறந்துன்னா திறந்து வச்சு அதை பார்த்துட்டு வா. வந்த பிறகு அதையே பாரு, போன பிறகு அதையே பார்த்து கொண்டு நீ நிரம்புவாய். கர்த்தர் நாமம் உன் மூலமாய் மகிமைப்படும். நீ ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நியமிக்கப்பட்டபடி